இப்போ இந்த தனுஷோட கேப்டன் மில்லர் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையிலே கேப்டன் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த உண்மையாக கேப்டன் மில்லர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்ப்போம். இந்த படம் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கான படம்னே சொல்லலாம். பட் இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை இழுக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம ஃபேமிலியாக ஒரு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்போம்னா படத்தில் ஒரு காமெடி இருக்கணும், அப்படியே அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எமோஷனல் சீனுங்க, இந்த அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, அம்மா பையன் சென்டிமெண்ட்லாம் இருக்கணும். பட் இந்த படத்தில் பார்த்தா டோட்டலாக அந்த மாதிரி ரொம்ப டச் ஆகுமான்றது ஒரு டவுட் தான். பட் மற்றபடி பார்த்தா தனுஷோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவை. ஒரு கல்ட்டாவே நடிச்சிருப்பாரு. அந்த படமே பார்த்தா ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிறனால ஒரு சூப்பரான சீன்ஸாவே இருந்திருக்கும். அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால அந்த காலத்தில் கன்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல படமே தான். அது எல்லாமே இந்த இப்போ வளர்ந்து வர இந்த அருண் மாதேஸ்வரோட கதை கூட எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ராக்கி சாணி காகிதம் படம் கூட ஒரு நல்ல படமே சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படம் பட்ஜெட் பார்த்தா கூட ரொம்ப கம்மி தான், ஒரு 8 crore எடுத்த படம் தான் சொல்றாங்க. பட் அது பார்த்தா அப்படி தெரியலன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, இவ்வளோ ஃபைட்ஸ் நடந்திருக்கு, இவ்வளோ வெடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியமானது தான். ஸோ இந்த படம் ஓவரால் வந்து பொங்கல் வின்னரான்னு தெரியல, பட் இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பிடிச்ச படம்னே சொல்லலாம். நான் இன்னைக்கால ரோகிணி போயிருந்தேன். எல்லாருமே படம் பார்த்தவங்க எல்லாருமே செம்மையா இருக்கு, கேப்டன் மில்லர் செம்மையா இருக்கு, கேஜிஎஃப் எல்லாம் தோக்கடிச்சிடும் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொன்னாங்க. மக்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே இந்த படத்தோட பேர் வந்து கேப்டன் மில்லர்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தா நிஜமாக கேப்டன் மில்லர்னு ஒரு உண்மையான ஒரு ஆளே இருந்திருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த படத்துக்குமே கொஞ்சம் ரிலேட்டட் சீன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ உண்மையிலே இந்த கேப்டன் மில்லர் யாருன்னு பார்த்தா ஒரு 21 வயசு பையன் தான். ஸோ இவர் பேர் உண்மையிலே வள்ளிபுரம் வசந்தன் தான். ஸோ இவர் எப்படி கேப்டன் மில்லராக ஆகுறாருன்னா, ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தா இந்த சிங்கிலம்ன்ற பீப்புள்ஸ் தான் வந்து சிலோனை ஆண்டுட்டு இருந்தாங்க. பட் அங்கே கொஞ்சம் தமிழர்கள் இருந்தாங்க. நமக்கே தெரியும் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை ஒன்று இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த பீரியட்ல என்ன இருக்குன்னா, இந்த சிலோன் பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழர்களை வந்து வெளியே அனுப்பணும், ஏன்னா இது வந்து எங்களோட கண்ட்ரி. அது இல்லாமல் 1956 என்ன ஆகுதுன்னா, இந்த சிங்களம் தான் இந்த நேஷனோட லாங்குவேஜ்னு எடுத்துகிட்டு வராங்க. பட் இந்த சைடில் இருக்க தமிழர்கள் சொல்கிறாங்க அதை அப்படி எடுத்துக்க முடியாது, ஏன்னா நாங்களும் இருக்கோம், நாங்கள் தமிழ் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அங்கேயே இவங்க 2 பேருக்குள்ளே கிளாஷ் ஆகுது. கிளாஷ் ஆகும்போது தான் பார்த்தா இந்த எல்டிடி இந்த மாதிரி வந்து மாவோயிஸ்ட் டீம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த வசந்தன்றவர் பிறக்கிறாரு. இவர் January 1, 1966 பிறக்கிறாரு. அவர் வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலினே சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா வந்து பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் வந்து நல்ல காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காரு. இவருக்கு 2 சகோதரர்களும் இருக்காங்க. இவங்க ஒரு நல்ல ஃபேமிலினே சொல்லலாம். பட் இவருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி என்னடா இது, அவர் வந்து ஆக்சுவலாக தமிழன் தான். ஸோ என்னடா இது, நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வளர்ந்து என்ன பண்ண போறேன்னு ஒரு தாட் வரும்போது தான் இவர் என்ன பண்றாருன்னா இந்த எல்டிடின்ற இயக்கத்துக்குள்ள போய் சேர்றாரு. ஸோ சேரும்போது இவர் ஃபர்ஸ்ட் என்னவா சேர்ந்திருக்காருன்னா போராளியெல்லாம் சேரல. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியும், எங்க அப்பா கார் வச்சிருக்கனால எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியும், அது இல்லாமல் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், என்னால் உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன்னு. ஸோ அது அப்படி தான் இவர் ஃபர்ஸ்ட் அந்த டீம் அந்த எல்டிடின்ற இயக்கத்துக்குள்ளே சேர்றாரு. இந்த எல்டிடியில் ஜாயின் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சிருவாங்க. ஏன்னா வந்து இப்போ மாட்டினதுக்கப்புறம் இவர் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்களா, இல்லை இவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சு அவங்க ஃபேமிலி ஏதாவது லாக் பண்ணுவாங்கன்றனால ஆளுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் இந்த மில்லர்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ சேர்ந்ததுக்கப்புறம் இவர் இந்த சின்ன சின்ன வேலை இவரோட வேலையை என்ன இருக்குன்னா, இந்த எல்டிடி வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி கூட சண்டை போடும்போது, இந்த சண்டை போட்டதுக்கப்புறம் இந்த பாக்கி வண்டியெல்லாம் இருக்குல்ல, அந்த வண்டியெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து இந்த கேம்பில் விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை தான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் சிலோன் பீப்புள்ஸ், இந்த சிலோன் ஆர்மி வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா தமிழர்களையும் கொல்லணுன்ற அளவுக்கு ஆகுறாங்க. அந்த மாதிரி இந்த எல்டிடி ஏக்கம் இருந்த இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றுறாங்க. இதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசாக்கணும்னு சொல்லி இந்த எல்டிடி குரூப்ஸ்லாம் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலான்றப்ப தான் இவர் வந்து வாலண்டியராக வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாம், பட் வந்து நான் வந்து ஹியூமன் பாமாக வந்து நான் மாறுறேன்றப்போ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், என்னடா இவன் சின்ன பையன் 21 வயசு பையன் தான், இவன் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறான், இது வந்து அவனோட ஃபியூச்சரே போயிடுமே, இவன் எப்படின்னா இல்லை பரவாயில்ல, என்னால் என் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குன்னா அது எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் டைகர்ன்ற பேரே கொடுக்குறாங்க. இந்த நெல்லையடின்னு ஒரு இடத்துல மத்திய மகா வித்யாலயம்னு ஒரு ஸ்கூலை வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸ்கூலுன்றப்ப நமக்கே தெரியும், 2 அடுக்கு மாடி இருக்கும். இந்த மிலிட்ரி கேம்புக்குலாம் ஒரு பக்காவான இடம், ஏன்னா மேலேருந்து பார்த்துக்கலாம், சுற்றி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்லாவான பக்காவான ஸ்பாட்டாக பிடிச்சி வச்சதுனால இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் அடிக்கணும், ஸ்கூல் அடித்து பிடிச்சிட்டாலே நம்மளோட வெயிட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மகா வித்யாலயத்தில் ஹெச்எம் ரூமில் தான் இந்த பெரிய பெரிய ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ முதல்ல இந்த ஆஃபீஸர்ஸ் அட்டாக் பண்ணால் இந்த சின்ன சின்ன சோல்ஜர்ஸ்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, நம்ம அப்போ வந்து டக்குன்னு எல்லாரையுமே பிடிச்சிடலான்ற மாதிரி பிளான் பண்ணும்போது, ஸோ இந்த பிளான் வச்சிருந்த டேட் பார்த்தோன்னா July 8, 1987. ஸோ நைட் ஒரு 7 PM அட்டாக் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் இந்த சோல்ஜர்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம அட்டாக் பண்ணால் தான்
அவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்க வேன் மாதிரியே இவங்க எடுத்துகிட்டு போகிற ட்ரக்கை டிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் அங்கே பார்க்கும்போது நம்ம வேன் தான் வருதுன்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ்லாம் அப்படியே ஸ்கூலாக இருப்பாங்கன்றனால அந்த மாதிரியே ஃபுல்லாக டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணி மொத்த எக்ஸ்ப்ளோஷனையும் அந்த ட்ரக்கில் வைக்கிறாங்க. வச்சுட்டு வசந்தன் பாலன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கையை வந்து அந்த ஸ்டீரிங்கோட கட்டிடுறாரு, ஒரு ஸ்ட்ராப் மாதிரி போட்டு கட்டிடுறாங்க. அப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் காலையும் வந்து ஸ்ட்ராக் போட்டு கட்டிடுறாரு. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா வண்டி நின்றக்கூடாதுன்னு. ஸோ இப்போ வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரியே விடுறாங்க. ஸோ வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுது. அந்த கேட் கிட்ட போகும்போதே அந்த சோல்ஜர்ஸ் பார்க்குறாங்க, என்ன நம்ம வண்டி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வருதுன்னு, நிறுத்துங்கன்னு கமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நிறுத்த மாட்டேங்கிறார். இவர் ஃபர்ஸ்ட் அந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே போகிறார். போன உடனே இந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் தெரியுது இது ஏதோ தப்பாக போகுதுன்னு அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் ஓட்டிக்கிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபயர் ஆகி அவர் அங்கேயே இறந்துடுறாரு. பட் இறந்தும் அவர் என்ன ஆகுதுன்னா அந்த வண்டி நிற்காம அவங்க பிளான் பண்ண மாதிரியே பக்காவாக போய் அந்த ஹெச்எம் ரூமை இடிக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்த உடனே டக்குன்னு இந்த எல்டிடி இயக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாரும் அப்படியே உள்ள வந்து எல்லாரையும் சரண்டர் பண்ணாங்க. எல்லாரும் பாதி பேரை சுட்டுட்டு பாதி பேரை அப்படியே ஹரஸ் மாதிரி பண்ணுறாங்க. அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தா ஒரு பயங்கர பப்ளிஷ் ஆகுது. யார் இந்த பையன், யார் வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணதுன்றப்ப தான் இந்த வசந்த பாலன்றவர் தான் தெரிய வருது. அப்போ அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் இருந்த ஊரில் வந்து அவருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு கோல்டன் ஸ்டாச்சுவில் அவரை வந்து சிலை வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த டேவை, அந்த ஜூலை 5th டேவை வந்து பிளாக் டைகர் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ இப்படி கொண்டாடிட்டே இருக்கும்போது தான் இந்த பக்கம் திரும்பி இந்த சிலோனில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. என்னது இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து முடிச்சு விட்டு போயிட்டான், நம்மள இதை கண்டிப்பாக நம்மளால ஏற்றுக்க முடியாதுன்றனால 1996 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி திரும்பி இந்த எல்டிடி அட்டாக் பண்ணும்போது அவருக்காக வச்சிருந்த சிலையை வந்து உடைக்க பார்க்குறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த மக்கள்லாம் டக்குன்னு அந்த சிலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. அதனால வந்து அந்த சிலை அப்போ உடையப்படலை. ஸோ அப்படி உடையலைன்னா திரும்பி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே 2002 திரும்பி போராடிட்டு இல்லை ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி அவருக்கு திரும்பி அதே சிலையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. பட் இது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இப்போ வந்து அந்த டேவை வந்து ஒரு கிராண்டா அவர் சிலை முன்னாடி கொண்டாடும்போது கண்டிப்பா இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு வந்து ஒரு அவமானம்னே சொல்லலாம். என்னடா இது, இப்படி நடந்த ஒரு அட்டாக்கை இவங்க ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 2006 திரும்பி வந்து அந்த சிலையை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி அந்த சிலை இருந்ததுக்கு ஒரு இடமே இல்லாமல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சிலையை மட்டும்தான் இவங்க அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த எப்போவுமே தெரியும் இந்த சிலை மாதிரி ஒன்று வச்சாங்கன்னா அதுக்கு சின்ன ஒரு ஸ்டெப் மாதிரி சொல்லுவாங்க, அது பேர் பீடம். அதை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த ஜூலை 5th அவங்க பிளாக் டைகர் டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த எல்டிடி இயக்கத்தோட வலு இழந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 2010 அந்த பீடம்ன்றதே அடிச்சு நொறுக்கிடுறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. பட் இருந்தாலும் இந்த தமிழின மக்களுக்கு வந்து இந்த ஜூலை 5th ஒரு பிளாக் டைகர் டே. அது இல்லாமல் இந்த வசந்தன் பாலன் கேப்டன் மில்லர் வந்து எப்போவுமே அவங்க மனசில் நின்றுட்டே தான் இருக்காங்க.